நம்முடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த 39+ பாண்டிச்சேரி 1 40 தொகுதியில பிரச்சாரம் பண்றேன். அதற்கு அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு வந்து திமுக கொடுக்கும். நான் கண்டிப்பா நான் கமலஹாசன் அவர்கள் மீது ஹார்ஷா இருக்க போறதில்லை. அவர்கள் மீது நான் மற்றவங்க நிறைய வார்த்தையை பயன்படுத்துறாங்க, டிவியை உடைச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. இது தமிழகத்துல தனித்து ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம், அதுவும் 2 கட்சிகளுக்கு மத்தியில மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலிக்கூத்தா இருக்குன்னா, யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை 2025.